விடுதலைப் பயணம். அதிகாரம் 26. சந்திப்பு கூடாரம். மேலும் திருவுறைவிடத்தே 10 மூடுதிரைகளைக் கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். மூடுதிரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடுதிரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ண துணி வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். பொன்னால் கொக்கிகள் 50 செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து திருவுறைவிடம் அமையும். திருவுறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு உரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். 11 மூடுதிரைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றே. இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. 6 மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் இரண்டாக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுதிரை அமையும். கூடார மூடுதிரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும். திருவுறைவிடத்தின் பின்புறத்தே பாதித்திரை தொங்கும். கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திருவுறைவிடத்தின் ஒரு புறம் 1 முழமும் மறுபுறம் 1 முழமும் தொங்கி மறைக்கும். செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். திருவுறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தால் செய்வாய். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம். சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் 1.5 முழம். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு. அவ்வாறே திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். திருவுறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் வேண்டும். திருவுறைவிடத்தின் இரண்டாவது பக்கமாகிய வடதிசையில் 20 சட்டங்கள் நிற்கும். ஒரு சட்டத்துக்கு கீழே 2, மறு சட்டத்துக்கு கீழே 2 என்று அவற்றில் 40 வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும். திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென 6 சட்டங்கள் செய்வாய். அதனுடன் திருவுறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்படும். இவ்வாறே 2 மூலைகளும் அமையும். ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும். சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திருவுறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே 5, திருவுறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திருவுறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5மாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். நடுவிலுள்ள குறுக்கு சட்டம் பலைகளுக்கு சரி பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிவாய். அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய். இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திருவுறைவிடத்தை நிறுவுவாய். மேலும் ஒரு திருத்தூயக தொங்குதிரை செய்யப்பட வேண்டும். அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். அதனை 4 சித்தி மரத்தூண்களில் தொங்கவிடுவாய். இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை. பசும் பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்பவை. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்குதிரைக்கு முன்புறம் ஒரு மேசையும் மேசைக்கு எதிரே திருவுறைவிடத்தின் தென்புறம் விளக்குத் தண்டையும் வைப்பாய். மேசையையோ வடபுறம் வைப்பாய்.
கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்குதிரை செய்வாய். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாகச் செய்யப்பட வேண்டும். இத்திரையை தொங்கவிடுவதற்காக 5 சித்திம் மரத் தூண்களைச் செய்துவை. இவை பசும் பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும்.